இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோமே. சிக்கன் குழம்புல நிறைய வெரைட்டி நிறைய விதம் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். இது என்னுடைய கைப்பக்குவம், இது என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு ஸ்பூன் போல் சோம்பு நல்லா போட்டு பொரிக்க விட்டதும் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே 4லேருந்து 5 தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி, அதுவுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா மிளகாய்த்தூள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை வச்சு கறி வேகிற அளவுக்கு சுண்டை வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கவே வராது சுத்தமாகவே. வீட்டிலேருந்து வரும்போதே சாதம் வடிக்க மட்டும்தான் கற்றுக்கிட்டு வந்தேன். இந்த சட்னி அரைக்கிறது, குழம்பு வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது இது எதுவுமே எனக்கு தெரியாது. வந்த புதுசில் அப்படியே பேக்கன்னு தான் மூச்சிட்டு இருந்தேன். சரி பயப்படாதம்மா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கை தூக்கி நிற்க வச்சதே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான். 1 by 1 எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தது, எப்படிலாம் சமைக்கணும் அப்படின்ட்டு, எவ்வளோ பொறுமையாக சமைக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சாப்பாடு போடுறவங்களுக்கும் நம்ம சிரிச்ச முகத்தோட சாப்பாடு போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கைப்பக்குவத்துக்கு வரனாலும் இன்னமும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் அவங்கக்கிட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் கேட்டு தான் சமைப்பேனே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் பொறுமையாக தான்ப்பா இருக்கேன்.